வெல்கம். ஸோ இன்றைக்கி ஓபிசிங்கிறது ஒரு பயங்கர நியூ நாவலான ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டிட்டின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி கிடையாது. கம்பெனிஸ் ஆக்ட், புது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இண்டிவிஜுவலியும் பார்ட்னர்ஷிப்பும் வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி இல்லாத கம்பெனிஸ், அன்லிமிட்டெட் லைபிலிட்டி உள்ள கம்பெனிஸ். ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். வெல்கம். ஸோ ஓபிசி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1% கம்பெனி. பயங்கர நாவல் கான்செப்ட்டு. இப்போது ரீசெண்டாக தான் இந்த நேச்சர் ஆஃப் என்டிட்டியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, முன்னாடிலாம் கிடையாது. ஸோ நம்ம பார்த்தோம், லிமிடெட் லைபிலிட்டி அன்லிமிட்டெட் லைபிலிட்டி ரெண்டாக பிரிச்சிட்டோம் இல்லையா. அது லிமிடெட் லைபிலிட்டியில் வந்து எம்சிஏல ரெஜிஸ்டர் பண்ணுற கம்பெனிஸ். அன்லிமிட்டெட் லைபிலிட்டி தான் வந்து நம்மளுக்கு ரெண்டு சோல் ப்ரொப்ரைட்டரும் பார்ட்னர்ஷிப்பும். ஸோ அதே மாதிரி இருக்கிற ஒருத்தர் பார்ட்னர்ஷிப், இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் வந்து இதே மாதிரி ஃபார்மை வந்து நான் லிமிட்டெட் லைபிலிட்டி கொண்டு வரணும் என்ன பண்ணுறதுங்கும்போது தான் புதுசாக கொண்டு வந்த ரெண்டு என்டிட்டிஸ் வந்து எல்எல்பியும் ஓபிசியும். அதில் ஓபிசி ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தனிநபர் கம்பெனிஸ் தான் ரொம்ப அதிகம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நிறைய பேரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, இல்லாட்டி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, இல்லாட்டி பவர்ஸை வந்து இன்னொருத்தங்களுக்கு கூட கொடுக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால நிறைய கம்பெனிஸ், தொழில்கள் வந்து தனிநபராகவே இயங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா லிமிடெட் லைபிலிட்டிங்கிற பவர் கிடைக்காமல் இருந்துச்சு. அவங்களுக்கு தனிநபராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் லிமிடெட் லைபிலிட்டி வேணும் அப்படின்னு அப்படி ஆசை இருந்துச்சு. அவங்க லிமிடெட் லைபிலிட்டி இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் க்ரோ ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்து தனிநபராக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் க்ரோ ஆக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்டட் கம்பெனியாவோ இல்லை ஐபிஓலாம் போகவே முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போயுமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பட் பெரிய லெவலில் போக முடியாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனிநபராக இருந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா 1% கம்பெனின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ 1% கம்பெனி என்னென்னு கேட்டிங்கன்னா, தனிநபராகவே இருந்துக்கலாம், ஆனால் லிமிடெட் லைபிலிட்டி இருந்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தரால் ஆரம்பிக்க முடியாது இருந்துச்சு, இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்கள் 2 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒருத்தராகவே இருந்துக்கோங்க. 2 கோடிக்கு மேலே பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் இருந்தே ஆகணும். அப்போ தான் போர்டு இருக்கும், அப்போ தான் டேரக்டர்ஸ் இருக்கும், அப்போ தான் கம்பெனி ரன் பண்ணுறீங்களா ஒழுங்கான்னு செக் பண்ண முடியும். ஒரு சில பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்க முடியும். அப்போ தான் நான் அவங்களுக்கு லிமிடெட் லைபிலிட்டிங்கிற பவர் கொடுக்க முடியும், அப்போ தான் எனக்கு சேஃபு அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட எண்ணமாக இருந்துச்சு. இந்த வருஷம் அதையுமே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன டர்ன் ஓவர் பண்ணாலும், எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலுமே 1% இருந்துட்டு நீங்கள் லிமிடெட் லைபிலிட்டி பவர்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கம்பெனி ரன் பண்ணலாம். அந்த 1% கம்பெனியோடைய சுருக்கம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். இது நிறைய பேருக்கு போய் சேரல. ஸோ நீங்கள் தனியாக தான் ஆரம்பிக்கணும், எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் லிமிடெட் லைபிலிட்டி பவர்ஸ்னு ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் இஸ் யுவர் என்டிட்டி, இதை சூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இதில் என்னென்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது வந்து தனிநபர் தான், இருந்தாலும் 1+1 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நாமினின்னு ஒன்று வேணுங்கிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒரு டெபாசிட் பண்ணணுன்னாலே, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே யார் நாமினின்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே ஒழிய இவங்க வந்து உங்களோட பிஸ்னஸில் தலையிட போகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. யாரும் உங்களோட பிஸ்னஸில் தலையிட போகிறதில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா ஒருத்தரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அவர் இருந்தால் தான், நீங்கள் 2 பேராக இருந்தால் தான் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ஸோ 1% கம்பெனியில் ஒருத்தர் போதும், ப்ளஸ் ஒருத்தர் வந்து நாமினியாக இருப்பார். அது புக்ஸுக்குள்ளலாம் வரமாட்டேன். அப்படி பேரண்ட் டாக்குமெண்ட்டு. ஸோ இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். என்ன தான் நீங்கள் தனிநபராக இருந்தாலுமே, நீங்கள் தனிநபராக இருந்துட்டு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனை உருவாக்குவோம். நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னு சொன்னால், அவர் தான் பிஸ்னஸ் தான், அவர் எல்லாமே அவரோட தான், அவரோட பேன் தான், அவரோட ஐடி ப்ரூஃப் தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. அது வந்து இங்கே உடையப்படுது. தனிநபராக இருந்தாலும், நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலுமே, நீங்கள் 1% கம்பெனின்னு ஒன்று ஃப்ளோட் பண்ணும்போது அதை ஒரு புது உயிராக தான் வந்து சட்டத்தோட பார்வையில் கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட் ரெடியாக போகுது. அதுக்கு வந்து MOAன்னு ஒன்று இருக்கும், AOAன்னு ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா மெமராண்டம் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீ இன்கார்பரேஷன் வரப்போடைய உள்ள பேப்பர்ஸ் இதுக்கு இருக்கும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கும், எல்லாத்துக்குமே வரப்போகுது. ஸோ அதில் தான் நீங்கள் ரூல்ஸு, உங்கள் பிஸ்னஸ் பற்றின பர்டிகுலர்ஸு, என்ன பண்ண போகிறோம், என்ன ஆப்ஜெக்ட் எல்லாமே வரப்போகிறது இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். பார்ட்னர்ஷிப் டீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி பார்ட்னர்ஷிப் டீடு, அதே மாதிரி ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்லாம் வந்து MOA AOAன்னு சொல்லுவோம். அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இருக்கும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அதோடைய பேப்பர். ஸோ இதுதான் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் ஓபிசிக்கு. ஸோ பிஸ்னஸ் ப்ரூஃப் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நேம் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ நேம் ஆஃப் தி பிஸ்னஸ் எப்படின்னா, சோல் ப்ரொப்ரைட்டர் நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஆனால் ஓபிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எம்சிஏல போய் நேமுக்கு பெர்மிஷன் வாங்கி, அவங்க நேம் பெர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அந்த பேரில் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எம்சிஏல போய் கேட்கும்போது அவங்களே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் செக் பண்ணிவிட்டு, அங்கே எதுவும் பேர் இல்லாத பேராக இருந்தால் தான் எம்சிஏல அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுங்கிறது வேறு. பட் எம்சிஏல நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை வராதுன்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
ஸோ அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிக்கணும். நம்ம சஃபிக்ஸ் தேவையில்லை சொல்லியிருந்தோம் இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப்லாம். ஆனால் எல்எல்பிக்கும் பின்னாடி எல்எல்பின்னு போடணும். அதே மாதிரி ஓபிசியில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஓபிசின்னு போட்டு ப்ரைவேட் லிமிடெட் போகணும். ஓபிசிங்கிறது இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஆனால் இட் இஸ் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதனால் ப்ரைவேட் லிமிடெட்னு பின்னாடி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓபிசின்னு ஒன்று மென்ஷன் பண்ணி தான் இந்த கம்பெனிக்கு பேர் வைக்க முடியும். ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உடனான ப்ரூஃபு, பேன் இருக்கும். ஸோ ஓபிசிக்குன்னு தனியாக பேன் இருக்கும். இட் இஸ் தனி பிஸ்னஸ், தனி என்டிட்டி, தனி ஃபார்ம், இண்டிவிஜுவல் தனி. அப்போது ஓபிசி பண்ணாலுமே என்ன பண்ணுவோன்னு சொன்னால் உங்களோட இண்டிவிஜுவல் பேனில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிப்போம். ஓபிசிங்கிறது அந்த ஓபிசிக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். ஓபிசிக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துப்போம். ஓபிசிக்கு ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடுப்போம். ஓபிசி கார்பரேஷன் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இது எல்லாம் வந்து ஓபிசியோட பிஸ்னஸ் ப்ரூஃப்ஸ். கவர்னிங் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா எம்சிஏ. எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதே தான் 3 நாள்லேருந்து 10 நாள். நான் 3 நாள் ஏன் போட்டிருக்கேன்னா சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரே நாளே நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பக்காவாக கொடுத்துட்டிங்கன்னா ஒரே நாளில் பண்ணிடலாம். அதான் வந்து இவங்க இப்போது இந்த ரெட் டேப்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேன்றாங்க. பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஓபிசியை ஃப்ளோட் பண்ணி இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டு பேன் நம்பரே வாங்கிடலாம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இப்போ நடந்துகிட்ருக்கு. டீசெண்டாக ஒரு என்ன சொல்கிறது கன்சர்வேட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 10 நாள்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓபிசி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கெலாம் நான் கம்பேரிஷன் ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிற மாதிரி நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் காஸ்ட்டுங்கிறது வந்து மாறும் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஒரு சட்டை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கும் சட்டை இருக்கும், 10,000 சட்டை இருக்கும். அதே போல் தான் இது வந்து ஒரு சர்வீஸ். இது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு அளவுகோல் கிடையாது. ஏன்னா ஒரு சர்வீஸ் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் ஒரு கம்பெனி செக்ரட்டரி ஒரு ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது மாறும். பட் கவர்மெண்ட் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். அதுக்கு உண்டான ஸ்லாப் நான் சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ கேட்குறாங்க அது மாற போகிறதில்ல. எவ்வளோ நீங்கள் முதலீடு பண்ணி எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அதே தான் இருக்க போகுது. ஸ்டாம்ப் டியூட்டிலாம் ஸோ அது இருக்க போகுது. அது போக இதில் நம்ம அடிஷ்னலாக என்ன தேவைன்னா நான் எல்எல்பியில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஓனர்ஷிப்புங்கிறது ஒன்று இருக்குது, டைரக்டர்ஷிப்னு ஒன்று இருக்குது. டைரக்டர்ஷிப்னா நடத்துனர். இதில் ஒருத்தர் தான் இருந்தாலுமே அந்த ஓனர் தான் அந்த கம்பெனியை நடத்த போகிறார். ஸோ இந்த கம்பெனி நடத்துறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதுவும் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அதோடைய நடத்துறதுக்கு அவர் பொறுப்பு. அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் திஸ் ஓபிசி. இதில் ஓனர் அண்ட் டைரக்டர் ஒருத்தர் தான். பட் ஸ்டில் அந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் வச்சுருக்கணும். இதுக்கும் வந்து எம்சிஏலேருந்து இன்கம் டேக்ஸ் ஆடிட் போக தனியாக நீங்கள் வந்து கம்பெனிக்குன்னு ஆடிட் பண்ணணும். இந்த மாதிரி அடிஷ்னல் ரூல்ஸ்லாம் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்குது. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் எடுத்துகிட்டு தான் நம்ம இதோட இன்கார்பரேஷனும் பண்ண முடியும். ஸோ அடுத்து நான் ப்ரைவேட் லிமிடெட் ஸ்லைடில் உங்களை பார்க்குறேன்.